ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமில் முழுமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். இது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வந்து மிட்டம் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய வாரத்திலேருந்து நடக்க போகுது. இது அனைத்து மாவட்ட மக்களுக்குமே, குறிப்பாக நம்ம பொதுத் தேர்வில் சாப்டர் 1, 2, 3 இந்த 3 சாப்டர்லேயுமே நம்ம முழுமையாக ஸ்கோர் பண்ணுறதுக்காக கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மும் சர்க்கிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை ப்ரியாரிட்டி கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸசைசஸ் வாரியாக எந்தெந்த 2 மார்க் முக்கியம், 5 மார்க் முக்கியம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு 50 மார்க் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மிட்டமை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 2 சாப்டர் கம்ப்ளீட்டாக கேட்குறாங்க. அல்ஜிப்ராவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.1 இருந்து 3.4 வரைக்கும் 4 எக்ஸசைஸ் கேட்குறாங்க. ஜாமெண்ட்ரி 4th சாப்டரில் வந்து ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கேட்குறாங்க. உங்களுக்கு 8 மார்க் ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வடிவத்த முக்கோணங்களை மட்டும் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்த கொஸ்டின் பேங்க் நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணிங்களாவே நீங்கள் முழுமையாக ஸ்கோர் பண்ணலாம். மிக முக்கியமாக இந்த எல்லா கொஸ்டினுமே வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு வரக்கூடிய வகையில் தான் வினாக்கெல்லாம் எடுத்திருக்கோம். இப்போ சாப்டர் 1 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ரிலேஷனில் ஒரு 5 மார்க் கேட்கலாம், அப்படி இல்லைனா ஃபங்க்ஷனில் கேட்கலாம். ஸோ அந்த எக்ஸசைஸ்லையுமே என்னென்ன சம் கேட்குறாங்களோ இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சாப்டர் 2 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், இதில் ஒரு 5 மார்க் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏபி ஜிபி கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, இதுலேயுமே வந்து மிக முக்கியமாக எக்ஸாம்பிள் சம்மில் வந்து கேட்குறாங்க. ஸோ எந்த எக்ஸாம்பிள் சம்முன்னே நாங்கள் இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸசைஸ்லேயுமே இம்பார்ட்டன்ட் சம்மு கொடுத்துருக்கோம். 5 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 + 55 + 555 n டேர்ம்ஸ் வரைக்கும். இதே மாதிரி 3+ கேட்கலாம், 7+ கேட்கலாம். ஸோ இந்த சம்மை நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த சாப்டரில் கடைசியில் வரும் ஸ்பெஷல் சீரியஸ் சிறப்பு தொடர் வரிசை இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ அல்ஜிப்ராவை பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த லீனியர் ஈக்குவேஷனில் ஒரு சம்மு கேட்குறாங்க. அடுத்து வந்து வயதை வச்சு ஒரு கணக்கு கேட்குறாங்க. அடுத்து வந்து எல்சிஎம், ஜிசிடி, இந்த மாதிரி சம்மெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கொடுத்த 3 சாப்டர்லேயுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய வகையில் தான் நான் கொஸ்டின் பேங்க்லாம் கொடுத்துருக்கோம். மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமில் நீங்கள் முழுமையாக ஸ்கோர் பண்ணலாம். என்னென்ன சம் அப்படிங்கிறத நான் பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதை